அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில எவ்வளவோ நிர்வாகிகள் இருக்கும்போது, எதனால சீதா லட்சுமிய ஈரோடு இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக அறிவிச்சீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களிடத்துல கூட நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேள்வியை நேரடியாகவே எழுப்பியிருக்காங்க. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீமான் மட்டும் இல்லாம நிர்வாகிகள் கூட பல இடங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீரென நிர்வாகிகள் எதனால சீதா லட்சுமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான், இதற்கு முன்னதாக ஈரோடு இடைத்தேர்தலுடைய வேட்பாளரான மேனகா நவநீதனுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அந்த இடத்துல ஆளுமை தற்போது உருவாகி இருக்கு அப்படின்னும், இந்த ஒரு தருணத்தில் அவங்க மட்டும் வேட்பாளராக இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஓட்டுகள் விழும், எதனால நான் சீமான் அவர்கள் சீதா லட்சுமியை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு நிர்வாகிகளுக்குள்ளவே கொஞ்ச நாள் சலசலப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மேனகா நவநீதன் ஈரோடு வேட்பாளராக தயாராகும் போது ஈரோடு இருக்கக்கூடிய முக்காவாசி மக்களிடம் ஒரு நல்ல பேரை ஈட்டியிருக்காங்க அப்படின்னும், இந்த தருணத்தில் மட்டும் அவங்க வேட்பாளராக இருந்தாங்க அப்படின்னா வெற்றி உறுதி அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மேனகா நவநீதனையே மீண்டும் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் நான் சீமானவர்களிடத்தில் நெறியாளர்கள் நேரடியாகவே எதனால சீதா லட்சுமி அப்படின்னு தேர்வு செய்யும்போது கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சூழலை வச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னும், என்னுடைய தம்பி தங்கைகள் நான் எடுக்கக்கூடிய முடிவை ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.